குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 சனி பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசி லக்னத்துக்கு நான் என்ன சொன்னனோ அதோட ஈக்குவல் பிரச்சனை நம்மளுடைய தனுசு ராசி லக்னத்துக்கு இந்த டைம்ல வரப்போகுது. ஏன்னா விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டமம் முடிந்து இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது. தனுர் ராசி லக்னத்திற்கு 2, 3ன்னு சொல்லக்கூடிய குடும்பம், வருமானம், வாக்கு, உங்களுடைய முயற்சி, பேர், புகழ்ச்சி, உங்களுடைய படிப்பு, இதெல்லாம் சார்ந்த ஒரு சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுத்து, உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பிரிவினையை கொடுத்து, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பிரிவினை கொடுத்து, இது எல்லாமே கொடுக்க போறாரு. அப்ப தனுர் ராசி லக்னத்துக்கு எப்படி நடந்துக்கணும் இந்த 2.5 வருட காலங்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்? வருமானம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, ஒரு 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 பேர் வாடகையே கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் நல்லா இருந்திருக்கும். திடீர்னு அந்த வருமானத்துல ஒரு பிரேக். ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிரேக். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாயிட்டார் 1. அப்போ அவரு ஹெல்ப்லெஸ் இப்போ. ஓகேவா? அடுத்தது என்னது? சனி பகவான், வருமானம் தரக்கூடிய சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம சனியா உட்காந்து அவரு பிரச்சனை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, கடன், இதெல்லாமே இந்த டைம்ல கொடுப்பாரு. அப்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காதுங்க. கடந்த ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். தனுர் லக்னக்காரர்கள் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நான் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், அது இவ்வளோ கோடி கட்டுறேன், நான் இவ்வளோ கடன் வாங்க போறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல ஒரு இடம் வாங்குறேன், இல்ல நான் ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு கார் வாங்குறேன். நமக்கு லக்ஸூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் லக்ஸூரியா இல்லாம அது அப்படியே ப்ராப்ளமேட்டிக்கா மாறக்கூடிய இந்த தருணம், இந்த அர்த்தாஷ்டம சனியில 4ஆம் இடத்துல இருந்து இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுனா இது சரி பண்ண முடியும்? நம்ம ஆரம்பிச்சிட்டோமே இந்த பிரச்சனையெல்லாம், நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இது பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பணம் கஷ்டம் அப்படியே நெருக்கடிக்கும் உங்களுக்கு. இவங்க கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன், ரொட்டேஷனா கடன் வாங்குவாங்க. ஏன்னா சனி பகவான் அந்த பணத்தையும் கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பாரு. ஏன்னா கடனை வாங்க வைக்கிறதே அவர் தானே. அப்ப அந்த நிம்மதியை கெடுத்துதான் ஆகணும் அவரு. அப்ப தனுர் ராசி லக்னக்காரர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொன்ன மாதிரி சிம்மத்துக்கு எப்படியா 8ல வேலை செய்தோ உங்களுக்கு 4ல அது அப்படியே பாதி வேலை செய்வாரு. அப்போ இந்த டைம்ல இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணா கூட அது கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நீங்க கமிட்மெண்ட் வாங்கி ஸ்டாப் பண்ணீங்கன்னா அது பிரச்சனையில போய் முடியும்.
இப்ப சனியோட பார்வை வந்து 6ஆம் வீட்டை 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்போ வந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகளை வலுப்பார். இந்த டைம்ல தேவையில்லாம எதிரிகள் வருது. நம்ம இதே மாதிரிதான் நம்ம நம்பி அவங்க கிட்ட பேசக்கூடாது. மறைமுக எதிரியை கொடுப்பாரு, ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு, ஒண்ணுமே இருக்காது, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஹெல்த் கொடுப்பாரு. நல்லா தானே போயிட்டு இருந்து எப்படி நமக்கு இந்த வியாதி வருங்கிற அளவுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு. மறைமுக எதிரிகள் அதே மாதிரி நண்பர்களா இருக்கிறவங்க, பார்ட்னரா இருக்கிறவங்க எதிரிகளா மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரும். ஏன்னா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ என்ன, தொழில்ல கொஞ்சம் நெருக்கடி, வருமான ஸ்தானமும் நெருக்கடி, தொழிலும் நெருக்கடி. அப்போ வந்து கடன் வர்றது சுத்தி உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து உங்களையவே பார்க்கிறார். 10ஆம் பார்வையா லக்னத்தி ராசிக்காரர்களான தனுர் வீட்டையும் பார்ப்பாரு. அப்போ எல்லா பிரச்சனையும், தலைவலி, ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, என்னடா எங்க சுத்தினா நமக்கு விடிவு காலமே இருக்காதா அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வாங்காதீங்க. எல்லா விஷயத்தையும் தேவையில்லாம இழுத்து போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நேரம் ஃபேவரா இல்லை. அவ முடிந்த அளவுக்கு 6ஆம் இடம் அந்த எதிரி ஸ்தானத்தையும் வலுப்பார். தேவையில்லாம அவன் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்க லைஃப் வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகும். பெருமாளை வழிபடும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுவு காலம் வரும். சுய ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.